ஆத்தா ஈஸ்வரி நகத்து மாறி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டுறவுக்கு ஓடி வர தாய். அந்த குடும்பத்தில் அந்த மகளுக்கு எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் வரணும். மன நிம்மதியில் மன நிறைவில் துன்பமே வாழ்க்கையை என் பிள்ளை சொல்கிறதுக்கு ஆத்தா ஈஸ்வரி தீர்வு கொடுக்க வரணும். வச்ச ஒதும் பெரிய ஆள் இல்லை. ஆத்தா ஈஸ்வரி உள்ள உரி வர வாய்ப்பு கூப்பிடுதாயி. ஆத்தா வாத்தான்னு கூப்பிட்டா ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா, என் பிள்ளை ஏன் என்ன கஷ்டம் வா, துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற மகளுக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியில் மன நிறைவில் கஷ்டமும் வறுமையும் ஓட்டுது. ஆத்தா ஈஸ்வரி எனக்கு நல்ல சொல்லணும். ஆத்தா தாய் உன்னை தேடி வந்த மகளுக்கு வெற்றி ஆகணும்னு சொல்லி வந்திருக்கு. வா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி உள்ள உருகி வரணும். தாய் எந்த கட்டாக இருந்தாலும் அவ தெரியும். வாத்தா அந்த மகளுக்கு ஆத்தா ஈஸ்வரி ஏன் தாய் என் பிள்ளைக்கு மன நிம்மதியில். ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். வாதா என் பிள்ளைக்கு என்னத்த காரணம். ஆத்தா ஈஸ்வரி உள்ள உருகி வா, என் பிள்ளை என்ன நினச்சி நேரத்தில் குறி வச்சிருக்கா. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, என்னை பெத்தம்மா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி என்னை பெத்த தாய் கட்ட அவுத்தரித்தா வச்ச ஒன்றும் பெரியா இல்லைவா. என்னை பெத்த தாய் மன நிம்மதியை கொடுக்க வரணும், மன நிறைவு கொடுக்க வரணும். ஆத்தா ஈஸ்வரி வா, வாதா என் தெய்வமே கெதின்னு சொல்கிற மகளுக்கு நீ வரணும். ஆத்தா ஈஸ்வரி வா, கண்ணை திறந்து பார்க்க வரணும். ஆத்தா ஈஸ்வரி வாத்தா ஏத்தா என்னத்தான் பண்ணிட்டு இருக்க வா, வாத்தா என்னை பெத்தம்மா உள்ள உருகி வரணும். வாதாய் கட்ட அவுத்தரிச்சிட்டு வா. ஆத்தா ஈஸ்வரி வா, ஆத்தா தாய் வா. கொஞ்ச நாளாவே என் மகளுக்கு துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது தாயி. நிம்மதியே இல்லை, படுத்தா உன் மனையில் தூக்கமே இல்லை. தா உண்மையா பையா? ஆமாம். கண்ணீரும் கஷ்டம் ஏத்தா கொடுத்தேன்னு கேட்குறேன். நான் யாருக்கும் ஒரு பாவம் அறியலை. என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிற தொழில் வேலைதே எங்கள் குடும்பமும் நான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதிலே இப்போ பொழப்பா வந்துருச்சு. பொழப்பை மண்ணடி போட்டாங்க. உண்மையா பையா? நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு அரசனும் ஒரு கன்னிக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஞாபகம் இருக்கா? சொல்லுதாயி இருக்கா? அவங்க பார்த்த வேலைதே தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நான் யாருக்கு எந்த பாவம் அறியலை. அதை நம்பிட்டே என் குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியா? என் பிள்ளை குட்டிகளை வச்சு நான் கரையேற்றணும்னு நினச்சி, ஆனால் எனக்கு ஏன் பாதி நாளே நிம்மதி இல்லாமல் போச்சு. நான் அந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து தாயி நான் எதையுமே ஆசைப்படலை. என் பிள்ளை குட்டி என் புருஷன் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு ஒரு துரோகம் செஞ்சதில்லை. மனசறிஞ்சுன்னு சொல்கிற உண்மையா பையாத்தா? யாரையும் நான் நீன்னு சொன்னது இல்லை. யாருக்கிட்டே நான் சண்டைக்கு போக மாட்டேன், சாபத்துக்கு போக மாட்டேன். நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு இருப்பேன். தேவையில்லாத செய்யாத செஞ்சோம்னு சொல்லி வம்பிழுத்தாக. உண்மையா பையா? நானும் தப்பு பண்ணியிருந்தேன் தான். சரியாதாயி? தேவையில்லாத பிரச்சனை தேத்தா. இது தேவையான பிரச்சனை இல்லை. சரியா? இது நடக்காமல் இருந்திருந்துருக்கலாம். சரியா? இது நடந்தது எதனாலேனே எனக்கே தெரியலைன்னு சொல்லிட்டேன். உனக்கு தெரிஞ்சு நடக்கல தாயி, உனக்கு தெரியாமல் நடந்ததே. எனக்கே எப்படி நடந்துன்னு தெரியலன்னு சொன்னியா இல்லையா? சொல்லுதாயி. எனக்கும் ஒரு நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அந்த தப்பை மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் அந்த தப்பை சரி செய்யணும்னு தான் நினைச்சேன். அதே தாயி எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு வம்பு மேலே வம்பு, வழக்கு மேலே வழக்குன்னு இன்னைக்கு என்னை முடக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? என் கண்ணீர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுகலை. நான் கும்பிட தெய்வத்தில் மட்டும் சொல்லியிருக்கேன்னு சொன்ன. உண்மையா பையா? நீ இருந்தால் எனக்கு நல்லா செய்யின்னு சொல்லிட்டேன். நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுக மாட்டேன். சரியா? யாரையும் நான் வாழ்க்கையில் துன்பம்தே வாழ்க்கைன்னு ஓடுன மகன். சரியா? இன்பம்னு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டதாயி. சரியா? நான் சந்தோஷமாக படுத்து தூங்கியே ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொல்கிறேன். உண்மையா பையா? நான் நிம்மதியாக நைட்டில் படுத்து தூங்கியே கொள்ள காலம் ஆகிப்போச்சு. ஏதோ என் பிள்ளைகளை பார்த்து நான் மனசை அரிக்கிறேன். என் பிள்ளைய என்னை அம்மான்னு கூப்பிட்றப்ப அதுகளுக்காக வாழ்கிறோன்ற வாழ்க்கை மட்டும்தான் உண்மைன்னு சொல்கிறேன். உண்மையா பையா? வேறு எதையுமே நான் நினைக்கல. கஷ்டம் வறுமை ஏன் வருதுன்னே எனக்கு தெரியலை. நிம்மதியாகவே நான் என் பொழப்பை ஓட்டவே முடியல சொல்கிற தாய். மாற்றி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது உனக்கு. சரியா தாயி? ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டினா அடுத்த பிரச்சனை தலைக்கு மேலே உட்காந்துருக்கும். மாற்றி வம்பு வழக்கம் தேவையில்லாத பிரச்சனை என்னை மனசை நிம்மதி இல்லாமல் பண்ணிடுச்சு. குழந்தை போயிட்டின்னு சொல்கிறேன். சிரிப்புனா இப்போ என்னன்னே எனக்கு தெரியாது. பசிக்கு சாப்பிட முடியல. தவனால வயிறு பசிக்குது. அன்னம் தள்ளி வயிற்றுக்குள்ள போட முடியல. உண்மையா பையா? கண்ணில் கண்ணீரை மட்டுமே காணிக்கையாக கொடுக்குற தெய்வம் இருந்தால் நீ செய்யணும்னு சொல்லியிருக்க. எனக்கு நான் செஞ்ச தப்போ தெரியாமல் செஞ்சினா தெரிஞ்சு செஞ்சினா எனக்கு தெரியாது. எனக்கு பழையபடி நிம்மதி வேணும்னு கேட்டிருக்கேன். தெரியாதாயி? எனக்கு எதை இழந்தினா திரும்ப கிடைக்கணும்னு கேட்டிருக்கேன். தெரியாதாயி? அதை நீ வாங்கி கொடுக்கணும் தானே தெய்வத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் மனுஷல்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்ட்டேன். சரியா? யார்ட்டையும் போய் நான் கை கட்டி நிற்க மாட்டேன். நான் தெரிஞ்சு செஞ்சினா தெரியாமல் செஞ்சினா தெய்வம் இருந்தால் எனக்கு நல்லா செய்யட்டும்ட்டேன். சொன்னியா இல்லையா தாயி? இன்னைக்கு எனக்கு நீ நல்லது பண்ணணும் தானே உட்காந்துருக்க. சரியா தாயி? இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு தாய் உன்னை தேடி வந்துட்டு இந்த மகன்
இந்த மகள் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் தாய் வச்சிருக்கேன், எதுவுமே என்கிட்ட இல்லைத்தான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் எல்லாம் இருந்து நிராகரிதேன். சரியா தாயி? இன்னைக்கு நான் எதுவுமே இல்லை. நான் என் காலையில் எழுந்திரிச்சா நான் இன்னைக்கு உயிரோடு எழுந்திரிச்சு இன்னைக்கு வேலையை பார்க்குறேன்னு நினச்சிக்கிடுவேன். சரியா? மனசில் வலி வேதனைக்கு பஞ்சமில்ல தாயி. சரியா? நொந்து நூலாக போய் இன்னைக்கு உட்காந்துருக்க. சரியா? இன்னைக்கு என்ன படுத்தா பேசாமல் படுத்து தூங்கிடும்னு நினைப்பேன். இந்த பிள்ளைகளுக்காக எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையா பையா? இல்லாட்டி நீ படுத்துருவீங்க, எழுந்திருக்கவே முடியலைன்ட்டேன். மனசும் உடம்பு எனக்கு சரியில்லைன்ட்டேன். என் பிள்ளைகளுக்காக எழுந்திரிச்சு நான் உட்காரணும், என் பிள்ளைகளுக்காக எதாக இருந்தாலும் நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தாயின்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள்த்தா. எனக்கு கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் என் பிள்ளைகளை கரையேற்ற ஒரு வழி வேணும். எனக்கு ஒரு வேலை வேணும். நான் அமைச்சு தரேன் தாயி. சரியா? எனக்கு நிம்மதியை வேணும்னு கேட்டுட்டேன். சரியா? மனையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வெற்றி ஆகணும்னு நினச்சா ஒவ்வொரு நாளைக்கு வந்து வெற்றி ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் தோல்வியே உண்டாகுது. சரியா தாயி? இன்னைக்கு 10 ரூபா வந்துடும், நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைப்பேன். 10 ரூபா சேர்த்து வச்சா அடுத்த விரைய செலவு வருது. சரியா தாயி? சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்குவோம் அப்படின்னா விரைய செலவு தேட்டா முன்னாடி வந்து நிற்கும். சரியா? தெண்டமும் விரையமாக விட்டுவிட்டு இருக்க. சரியா? எதையுமே கைகூடி வரமாட்டேதுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாமே தடுக்குது. சரியா தாயி? இடையில வந்து யாரோ முட்டுக்கட்டை ஓட்டாப்லேயே இருக்கு என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த மனைக்கு வந்ததுலேருந்து ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். சரியா தாயி? உன் பக்கத்தில் உன் குடியிருக்க இடத்துல வந்து ஒரு எதிரி உனக்கு இருக்குது தெரியுமா? ஒரு கண்ணி இருக்கா. சரியா? தெரியுமா தெரியாதா தாயி? சரியா? ஒரு கண்ணி இருக்கா. சரியா? நீ போகிறப்பே வர்றப்பே அவள் பார்வை உன்னை சுடும். சரியாத்தா? நீ பிறப்பிட்டு போனாவே உன்னை ஒரு பார்வை பார்ப்பா. சரியா? அவளுக்கு என்னன்ற வார்த்தை அவள் சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்போவுமே அந்த வார்த்தை உன் காதில் இருக்கும். ஒரு கண்ணியுடைய சாபம். சரியா? அவளுக்கு என்ன நீ சொல்லிட்ட, நான் மனசஞ்சு யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை, யார்ட்டையும் வம்புக்கு நான் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னே இருப்பேன். ஆனால் அந்த ஒருத்தி வந்து நீ அந்த மனைக்கு வந்த காலத்துலேருந்தே உன்னை எதிரியாத்தையும் பார்ப்பான். சரியா தாயி? அவளுடைய பார்வை எப்பயுமே உன்னை சுடும். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை, இந்த தாய் நான் தீர்த்து வைக்கிறேன். கேள்தாய் உன் வரத்தை கேட்டு வாங்கிக்கத்தா. எனக்கு வேலை வேணும், நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எங்களோட கடன் கஷ்டங்கள் முடியணும், எங்கள் பிள்ளையெல்லாம் ஒரு நல்ல இதுக்கு வரணும். 3வது பிள்ளைக்கு கொஞ்சம் கிரகம் இருக்குது தாயி. சரியா? இப்போ கிரகத்தினாலே உனக்கு இப்போ சிரமத்தை உண்டுனது. சரியா? இந்த தாய் வந்துட்டில்ல, இந்த தாய் வந்து உனக்கு தீர்த்து வைக்கிறேன். தீர்த்த தின்னுரை குடி 3 மாதத்துக்குள்ள நீ என்ன நினச்சி அதை பூரா அந்த தாய் நிறைவேற்றிக்கிறீ. பிடி தாயி. அம்மா நீங்கள் நினச்சதா சொல்லிச்சா? வந்து நீங்கள் சொன்னாலே